சங்கீதம் 27 13 14 நான் உங்களோட தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 27 பைபிள் கொண்டு வந்தவங்க பைபிளை பாருங்க, இல்லாதவங்க ஸ்க்ரீனை பாருங்க. 27வது சங்கீதம். பைபிள் எப்பவுமே நீங்கள் இருக்கிற இடத்தை பார்த்தால் உங்களுக்கு அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண, மீண்டும் அதை மறக்காமல் இருக்க உங்கள் வேதாகமத்தை நீங்கள் கொண்டு வர உங்களை உற்சாகப்படுத்துவேன். You have to have your Bible so that you can fix your eyes on the scripture. அந்த இடத்தை பார்க்க, ஒருவேளை நீங்கள் அதை ஒரு நல்ல மார்க்கர் இருந்தால் மார்க் பண்ணி வைக்க, வேதத்தை நீங்கள் இருதயத்தில் வைக்க வைக்க உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க பண்ணுவீர்கள். 13வது வசனம், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். I would have lost heart unless I had believed that I would see the goodness of the Lord in the land of the living. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால். இப்படி சொல்ல விரும்புகிறேன், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இப்படி அறிக்கை செய்வோமா? ஒரு 3 முறை சொல்ல போகிறோம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். திரும்பி சொல்லுவோம், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு விசை, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று. அது என்ன கர்த்தருடைய நன்மை என்றால்? கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற நன்மை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாருமே இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு நன்மையை எதிர்பார்த்து தான் ஆண்டுடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கும் வேலை இல்லாமல் இல்லை, யாருக்கும் அவங்க பிஸியாக இல்லாமல் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, வேலை இருக்கு. ஆனால் அதன் மத்தியிலே நாம் ஏன் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய நன்மையை என் வாழ்க்கையிலே நான் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நன்மை அது எப்படிப்பட்ட நன்மை என்று சங்கீதம் 31 சொல்லுகிறார். மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயந்து மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நன்மை எப்படிப்பட்ட நன்மை? பக்கத்தில் யாரையா பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உண்டு பண்ணுகிற நன்மை பெருசா இருக்கிறது. நீங்க தேடுற நன்மையை விட கர்த்தர் உண்டு பண்ணுகிற நன்மை, ஆமென் சொல்லுங்களேன், அது பெரியதா இருக்கிறது. எனவேதான் நாம் எதை தேடுகிறோம்? கர்த்தருடைய நன்மை. அதை எங்கே தேடுகிறோம்? நம்ம வழக்கத்தில் சொல்லணும், நான் வாழ்ற காலத்தில் பார்த்துடணும்னு நினைக்கிறேன். என் கண் யோபுல சொல்றார்ல, அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களா, ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் வாழும் நாட்களிலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு அடுத்த வசனத்தில் ஒரு கண்டிஷன் போடுறார் பாருங்க. 14வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து. கர்த்தருக்கு காத்திருல, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப அற்புதமான வசனம். கர்த்தருக்கு காத்திரு, நீ காத்திருக்க காத்திருக்க அவர் உன் இருதயத்தை strengthen பண்ணுவார், ஸ்திரப்படுத்துவார். he will strengthen your heart as you wait. நீங்க வெயிட் பண்ண அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆனா அவர் சொல்றாரு, ஆனால் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு ஏன் சொல்றாருன்னு, இந்த காத்திருக்கிற டைம் நீங்கள் திசை திரும்ப முடிகிற ஒரு காலம். நீ காத்திருக்க நிறைய இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறல்ல, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் காத்திருப்பது வேறு, கர்த்தருக்கு காத்திருப்பது வேறு. எல்லா காத்திருப்பும் கர்த்தருக்கு காத்திருப்பது அல்ல. எல்லா காத்திருப்பும் கர்த்தருக்கு காத்திருப்பது.
கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஆண்டவர் சமூகத்துல, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று கர்த்தரை. ஆமென். See, it's not in words. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்றீங்களா? கர்த்தருக்காக வெயிட் பண்றீங்களா? Are you just waiting or are you waiting upon the Lord? Amen. There are two different things. அப்ப இந்த கர்த்தருக்கு காத்திருக்க அவரே காத்திருக்கிற பலனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். He will strengthen your heart, strengthen your. ஆனால் திரும்ப ஒரு கண்டிஷன் போடுறாங்க, திடமனதா இருந்து எக்காரணத்து கொண்டும் திசை திரும்பிடாத, கர்த்தருக்கே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரம் அவ்வளவுதான் நினைப்போம். ஆமென். சில நேரங்களில் அவர் வியாதிப்பட்ட உடனே வந்தார். சில நேரங்களில் அவர் மரித்து விட்டால் இனி போதகரை தொந்தரவு செய்யாதே என்று சொன்ன பிற்பாடு பயப்படாதே, நம்பிக்கையுள்ளவனாயிரு என்று வந்தார். சில நேரங்களில் அவன் மரித்து 4 நாட்கள் ஆயிற்று, சரீரம் நாற்றம் எடுக்கும் என்று ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்தார். ஆனால் அவர் வந்த நேரம்தான் குறித்த நேரம். நான் சொல்லுகிறேன், அவர் முந்தி வந்தாரோ, அவர் பிந்தி வந்தாரோ, அவர் ரொம்ப தாமதமாகி வந்தாரோ, அவர் குறித்த நேரத்திலே உங்களுக்கு செய்யும் பொழுது அந்தந்த மகிமை வெளிப்படும். பக்கத்துல யார் கையா பிடிச்சு சொல்லுங்க, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்துரு. ஆமென். அந்த திடமனதா தானே இருக்க முடிய மாட்டேங்கி. அந்த திடமனதா இருக்கிறதே நீங்கள் காத்திருக்க வந்துடும். கர்த்தருக்கு காத்துரு. நீ திடமனதா இருக்கும்படி அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்பட திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்துரு. ஆமென். திரும்பி சொல்றேன், கர்த்தருக்கு காத்துரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் ஸ்திரப்படுத்த நீ திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்துரு. ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பார். போன வாரம் நாம் ஒரு மனிதனை பார்த்தோம். இந்த வாரம் இன்னொரு மனிதனை நான் காண்பிக்கிறேன். இந்த காத்திருப்பு நாட்கள் கர்த்தருக்கு காத்திருந்து நாம் பாதையை வாய்க்க பண்ணுவதில் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். போன வாரம் நாம் தியானித்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 7, 5, 6 நம்ம தியானித்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ உன் 5ல் வந்துருங்க, 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், கர்த்தருக்கு காத்திரு போட்டுரும் எல்லாத்துலயும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருக்கு காத்திரு. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அடுத்த வசனம், உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அந்த கர்த்தர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். திரும்பியும் 7, 5, 6 வாசிப்போமா? 7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு காத்திரு. எல்லாரும் பக்கத்துல பார்த்து, நீ உன்னை ஞானி என்று எண்ணாமல், எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்காம என்ன செய்? கர்த்தருக்கு காத்திரு. 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன செய்? கர்த்தருக்கு காத்திரு. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் பேரில் நம்பிக்கையாயிரு. 3:6 உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அந்த கர்த்தர் ஜீவனுள்ளோர் தேசத்திலே உன்னை அவருடைய பெரிதான நன்மைகளை காண பண்ணுவார். ஆமென். இந்த நீதிமொழிகளை எழுதின ஞானியுடைய வாழ்க்கையை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. சுய புத்தியிலே சாராமல் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் என்று சொன்ன ஒரு மனிதன். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையிலே
அவர் நீங்கள் நாம் போன வாரம் தியானித்தோம், அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் பலத்திருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் மிகவும் பெரியவனாக இருந்தான். ஆனால் அந்த பலத்தவன் மிகவும் பெரியவன், கர்த்தர் அவனிடத்துல உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொப்பனத்தில் கேட்கிறார். எனக்கு உங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்ட்டார். என்ன கேட்கணும்? இந்த ஜனங்களை நான் நடத்தும்படி, இந்த ஜனங்களுக்குள் போக்கும் வரத்துமாய் நான் இருக்கும்படி உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். அதுதான் ஞானம். ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். அப்படியே கர்த்தர் அவன் கேட்ட ஞானத்தை, அவன் கேளாத செல்வத்தையும் புகழையும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஆனால் இந்த ஞானி, உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள் என்று சொன்னவன், நீ உன்னை ஞானி என்று உன் சுய புத்தியின் மேல் உன் வழிகளில் எல்லாம், குறிப்பு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், உன் வழிகளில் என்று சொன்ன மனிதன், அவன் திருமண வாழ்க்கையிலே அவன் எடுத்த முடிவில் அவன் கர்த்தரை சாராமல் சுய புத்தியிலே சார்ந்து தன்னை ஞானி என்று எண்ணினான். அவன் வாழ்க்கை ஒரு தோல்வியாக முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, ஞானத்துக்கு பேர் பெற்றவனே இந்த சாலமோன் தான். அவனைப் போல there is no wise king as Solomon என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். except for Jesus nobody wise as Solomon. அவர்தான் ஞானத்திற்கு பெயர் பெற்றவர். அவர் கட்டினதைப் போல ஒரு தேவாலயத்தை வேறு ஒருவராலும் கட்ட முடியவில்லை. அவர் சேகரித்த அந்த பொன் வெள்ளியை போல, அவர் கட்டின அந்த மகிமையான ஆலயத்தை போல வேறு ஒருவராலும் கட்ட முடியவே இல்லை. தேவாலயம் என்றாலே சாலமோன் கட்டின தேவாலயம் என்று தான் எல்லாரும் திரும்பி பார்ப்பார்கள். such a wise king. அவன் சொன்ன வார்த்தைகள், உன் வழிகளில் எல்லாம். ஆமென். காத்திருக்கிற நாட்களிலே you will have choice either to still wait or try something. Amen. Still wait. How long? எவ்வளவு நாள் காத்திருப்பது? ஊர் என்ன சொல்லும்? சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? உன் சூழ்நிலை உன்னை பார்த்து என்ன சொல்லும்? ஆனால் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பாய். நான் நிச்சயமாக சொல்லுவேன், இது ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை. ஏன் இதை நான் பேச தூண்டப்பட்டேன், ஏன் கர்த்தர் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய ஜாய், என்னுடைய அழைப்புக்கு நான் அனுபவிக்கிற ஒரு மிகப்பெரிய சுகம், அவர் என் வாயிலே வார்த்தைகளை போட்டு சமயத்துக்கேற்ற வார்த்தையை பேசும்படி கல்விமானி நாவை எனக்கு தந்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இளை படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை பேசும்படி கர்த்தர் எனக்கு கல்விமான நாவை தந்தார். எனவே one of the biggest pleasure for my calling is to flow with him. எனக்கு தெரியும் நான் யாருக்காக பேசுகிறேன், யாரோடு பேசுகிறேன் என்றால் எனக்கு தெரியல. ஆனால் இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமென், ஆமென். எனவே கவனியுங்கள், சாலமோனுடைய வாழ்க்கை வழிகளில் எல்லாம் என்று சொன்ன இன்னொரு ராஜாவை நான் உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறேன். அவருடைய பேர் ஆசா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 2 Chronicles chapter 14. இவரை குறித்து ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். 14வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். He did what was good in the eyes of the Lord. நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடுகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. 5வது வசனம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. அவன் கர்த்தருக்கு பிரியமானதை, நன்மையானதை, செம்மையானதை செய்ததுனால அந்த கிங்டம் டியூரிங் ஹிஸ் சீசன், அவனுடைய காலத்திலே, அவனுடைய ராஜ்யபாரத்திலே எல்லாம் அமைதியாக இருந்ததாம். அவன் 6வது வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. பாருங்கள்,
இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். You go to any part of this world and still try to rest. Rest comes from the Lord. கர்த்தர் தான் இளைப்பாறுதல். அதனால தான் சொன்னாரு, வருத்தப்பட்டு உங்களையே நீங்கள் வருத்தப்படுத்தி கொண்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் பாரத்தை சுமந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து இளைப்பாறுதலை தருவேன். நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? ஏன்னா சிலர்லாம் பார்க்கறதா, என்ன நம்ம ஏரோப்ளைனா கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன தெரியுமா? எங்கே இளைப்பாறுதல் கிடைக்கும், எங்கே போனா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். you have அதான் மார்த்தாளே உனக்கு கவலைப்பட மட்டும்தான் தெரியுது. ஆனா உன் சகோதரி கரெக்டா கை மாத்தி விட கற்றுக்கொண்டு விட்டாள். உனக்கு என்ன தெரியுது? காலமெல்லாம் எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, ஏன்பா என் கவலையை சந்தியா, அவளை பாத்தியா இவளை பாத்தியான்னு அடுத்தவங்களை பார்த்து பாட்டு பாடதான் தெரியுது. ஆனா உன் கூட பிறந்தவளை பாத்தியா, அழகா வந்து பாரத்தை என் கையில கொடுத்துட்டு லட்டு அவ வாங்கிட்டு உட்காந்துட்டா. தேவையானது ஒன்று, எடுபடாதது நல்ல பங்கு. ஆமென். எதனால்? இளைப்பாறுதலை அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, you are restful, you can keep building. You are constructive only when you are restful. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எதையாவது செய்தால் நாம் கட்டி பெரிய கோபுரமாகி மாறிவிடலாம். இல்லை, நீங்கள் இளைப்பாற உங்களால் கட்ட முடியும். The more restful you are, the more constructive you can be. ஆமென் சொல்லுங்களேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The more restful you are, the more constructive you can be. நீங்கள் எவ்வளவுக்கு இளைப்பாறுகிறீர்களோ அவ்வளவுக்கு பெரிதாக சாதிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எப்படிங்க இளைப்பாறுது? நல்ல ஏசி ரூம்ல டிவியை போட்டு அப்படி தூங்குறதா? இல்லை பிரியமானவர்களே. இளைப்பாறுதல் என்பது தூங்குவதல்ல. இளைப்பாறுதல் எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையிலெல்லாம் நீங்கள் அவரை சார்ந்து அவர் மேல் சாய்ந்து எனக்காக அவர் செய்து முடிப்பார் என்று. உங்களுக்கு தெரியுமா? யூ கேன் லேபர் yet be restful. நீங்கள் உழைத்து கொண்டே இளைப்பாற முடியும். அது எப்படி உழைத்து கொண்டே இளைப்பாறுவது? நீங்கள் எப்படி உழைத்து கொண்டே இளைப்பாற முடியும் தெரியுமா? உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உங்கள் பாரங்களை அவர் மேல் சுமத்தி வாழ்வீர்கள் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆல் யுவர் வேஸ், எவ்ரி வாக், எவ்ரி ஸ்டெப், எல்லா அடிகளுக்கும் எல்லா படிகளுக்கும் நீங்க கூட வர்றீங்க. நீங்க போதும் சமூகம் பிரசன்னம் சமூகம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே